வணக்கம். உங்களில் ஒருத்தியாக பாரதி வரதராஜன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். "நீயே உன்னை சந்தி, மீட் யுவர் செல்ஃப்" ஹாரிசன் ஸ்வெட் மார்ட்டின் அவர்கள் எழுதினது. இதோட அடுத்த தலைப்பாக "உங்களுடைய சிரமங்களை பெருக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிரமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே எல்லா டேலண்ட்டுமே கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயுமே டேலண்ட் இருக்குது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, நமக்கு எதுவுமே இல்லை, தெரியாது அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் எங்கேயோ நமக்குள்ளே சொன்ன ஒரு விஷயத்த நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு, அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்தாமையே நம்ம இருப்போம். அந்த ஒரு சின்ன விஷயத்த தான் நம்ம பிடிச்சிப்போம். நம்மக்கிட்ட பெரிய ஒரு நல்ல ஒரு டேலண்ட் இருக்கும். பட் ஆனால் அதை விட்டுடுவோம். அந்த ஒரு சின்ன விஷயம் யாரோ உன்னால் முடியாது அப்படின்னுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம பிடிச்சிக்குவோம். இதுதான் நம்மளோட ஆத்தர் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு பைல்வான், அதான் அவரை அவர் ஸ்டேஜில் ஏறி நின்றுட்டு ஒரு சண்டை போடுறாங்க, ஏதோ ஒரு சண்டை போடுறாங்கன்னா, அவரை வின் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம். பட் ஆனால் அவருக்குள்ளே இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை, நம்ம வேஸ்ட்டு, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருந்தார். பட் ஆனால் அப்படி இல்லவே இல்லை. அவர் ஒரு டேலண்டடான பர்சன். வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வின் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அது மாதிரியான ஒரு இதில் இருக்கார். அவ்வளோ பெரிய அந்த ஒரு குஸ்தி சண்டை போடக்கூடிய பைல்வானுக்கே அந்த இது. ஸோ சாதாரண மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்மளோட ஆத்தர் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர். அவருக்கு அவரோட பிஸ்னஸில் ரொம்ப டவுனாக இருக்கார். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநாட்டுக்காக அவர் போகிறாரு. அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, ஒரு 4, 5 ஒயிட் ஷீட்டை நல்லா அழகாக ஒட்டி வச்சுட்டு, நடுவில் ஒரே ஒரு கருப்பு புள்ளி மட்டும் வச்சுறாரு. ஸோ அந்த மாநாடுன்னும் போது, பிஸ்னஸ் மேனும் போது எவ்வளோ பெரிய வருவாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே அவனுக்கு வந்திருந்த அத்தனை பேருமே அந்த கருப்பு புள்ளியை மட்டும்தான் சொல்கிறாங்க. எதுவும் தெரியலையாம, இல்லை எனக்கு எதுவும் தெரியலன்றாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அந்த கருப்பு புள்ளி மட்டும்தான். சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெண்மையான அந்த வெற்றிடம்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியவே இல்லை. இதே மாதிரியாக நம்மளோட பிரச்சனையும் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிறீங்க. சுற்றி நமக்கு எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள், இதை நம்ம விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்மளோட ஆத்தர் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப 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 சின்ன விஷயத்தை பெருசாக்கி நம்ம வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கோம். பட் நமக்குள்ளே பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம வெளியே கொண்டு வரது மூலமாக நம்மளோட டேலண்ட்டாக இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், வெளியில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.